வெல்கம் டு ராதா கிச்சன்ஸ். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை பொரியல் செய்வதற்கு சில பொருட்கள் என்னென்னா வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் எடுத்து முருங்கைக்கீரையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஏன்னா முருங்கைக்கீரையில் வாயு பொருட்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம முருங்கைக்கீரையை நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பேன் வச்சுட்டேன், ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 2 கரண்டி ஊற்றிக்கொள்ளவும். 2 கரண்டி எண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு மூணையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ நல்லா கடலைப்பருப்பு செவந்து வந்துருச்சு, கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா 3 வரமிளகாயை 2ஆக கிள்ளி வச்சு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து பெருங்காயத்தூள் இப்போ தான் போடணும். ஏன்னா பெருங்காயத்தூள் எண்ணெயில் போட்டோம்னா உடனே இது தீஞ்சு போயிடும். அதனால் இப்போ போட்டுட்டு உடனே நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வணக்கணும். சின்ன வெங்காயத்தெல்லாம் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கணும். அதோட 5 பல் பூண்டையும் வச்சு நல்லா சாப் பண்ணி நம்ம நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். வறுத்துட்டு இப்போ லைட்டாக உப்பு தூவிக்கணும். உப்பை தூவிட்டு தேவையான அளவு உப்பு, இது மட்டும் தேவையான அளவு, ஓகேங்களா? தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேலு வச்சு எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை போடணும். முருங்கைக்கீரையை போட்டுட்டு போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா இப்படி அதோட கலக்கணும். இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும். ஏன்னா முருங்கைக்கீரை ஆல்ரெடி வெந்துருச்சு. அதனால் நம்ம போட்டு அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் இருக்கிற தண்ணி மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கிடணும். என்னென்னா இந்த முருங்கைக்கீரை இரும்பு சத்து உள்ளது 1. 2வது பிளட்டை ஊறுறதுக்கு எல்லா டாக்டர்ஸுமே என்ன சொல்கிறாங்கன்னா 1 நாள் விட்டு 1 நாள் இல்லைன்னா வாரத்தில் 2 நாள் நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஈஸியாக இந்த பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸில் தான் இந்த முருங்கைக்கீரையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அதனால் நீங்கள் முருங்கைக்கீரையை ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத ராதா கிச்சன்ஸில் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ என்னென்னா முருங்கைக்கீரை ட்ரை ஆகிடுச்சு. 2 மினிட்ஸ் கூட ஆகலை, முருங்கைக்கீரை ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனோன்னே என்ன பண்ணுவோம், இதுக்குன்னு வச்சுருக்கிற தேங்காய் துருவலை போட்டு நம்ம நல்லா ஒரு கிளறிட்டு ஆஃப் பண்ணணும் ஸ்டவ்வை. இப்போ பாருங்களேன், இந்த பச்சை கலர் முருங்கைக்கீரையில் மாறவே இல்லை. என்ன, இதுதான் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி. நீங்கள் நல்லா பாருங்கள் எப்படி ட்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சுட்டேன். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை தட்டுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பாய்.